குஜராத் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சஞ்சய், ஹாரிஸ் மற்றும் ஆதி. இனி நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஐயோ பத்துக்கிச்சிலே. ஸோ மேட்ச் நம்பர் 28 அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல் வர்சஸ் ஆர்சிபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட ஓவரால் சம்மரி, பிளேயர் ஆஃப் த மேட்ச் அண்ட் பிளேயர் டு டெஸ்ட்ராய்ஸ். ஸோ பிளேயர்ஸ் டு டெஸ்ட்ராய்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹாரிஸ் கிட்ட ஆரம்பிப்போம். ஸோ எல்லாத்தையுமே சொல்லுங்க ஹாரிஸ் அவர்களே. ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். ஓகே, சூப்பர் மேட்ச் தான் இன்னைக்கு மேட்ச். அனல் பறக்கும் ஆர்சிபி. ஸோ ஆர்சிபியோட வின்னிங் ஸ்ட்ரீக் பயங்கரமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஓப்பனிங் செட் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பில் சால்ட் அண்ட் விராட் கோலி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஓப்பனிங்ல 60+ அடிக்கிறாங்க ரெண்டு பேட்ஸ்மேனுமே. ஸோ நல்லா போயிடுச்சு. இந்த சைடு பாத்தீங்கன்னா பெருசா ரன்ஸ் வரல. 175ங்கிறது வந்து ஒரு பார் ஸ்கோர் இல்லைங்கிறது தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஏன்னா ஆர்சிபி பவுலர்ஸ் குணால் பாண்டியாவா இருக்கட்டும், புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், அசிலோடா இருக்கட்டும், எல்லாமே டீசெண்டா போட்டாங்க. எல்லாமே வந்து ஒரு பெரிய லெவல்ல ரன்ஸ் கொடுக்கல. 4 ஓவர் எல்லாமே போட்டாங்க, விக்கெட்ஸும் எடுத்தாங்க, நல்ல ஒரு ஓவர்ஸா மெயின்டைன் பண்ணாங்க. பட் இந்த சைடு வந்து ஜெய்ஸ்வால் நல்ல ஓப்பனிங் நல்லா போனாரு. பயங்கரமா ஆடினாரு. அவர் ஷார்ட்ஸ் 10 4 அடிச்சிருக்காரு. இத்தனைக்கும் சூப்பரா ஆடினாரு, நல்லா ஆடினாரு. பட் அடுத்தடுத்து வந்த சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், சஞ்சு சாம்சன் ஓரளவுக்கு டீசென்ட் ஆனாரு. பட் இல்ல அவுட். அவங்க டீம்ல ஒரு பெருசா வேற யாருமே கனெக்ட் ஆகல. ஸோ 30 30 ஓகே, ஒரு 175ங்கிறது ஒரு பாஸ் ஸ்கோர் கிடையாது. பட் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஈஸியா ஆடிட்டு வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு விக்கெட் தான், சால்ட் விக்கெட் மட்டும்தான். அதுக்கப்புறம் விராட் கோலியும் படிக்கலும் எடுத்துட்டு போயிட்டாங்க. பேட்டிங் நல்லா இருக்கு, பவுலிங் நல்லா இருக்கு, ஒரு மாதிரி பேலன்ஸ்டா தெரியுறாங்க. ஆஹ் அதான் ஆர்ஆரோட பேட்டிங் வந்து இன்னுமே நல்லா இருந்திருந்தா கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கலாம். பட் இல்லைங்கிறதுனால ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. யா, ஓகே, அதுல சொல்ற பிளேயர் டு பெஸ்டா யார் டெஸ்ட்ராய் பண்ண போற, யார் ஓ பெஸ்ட் நானே அதுல பிளேயர்ங்கிறதும் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. மொத்தமா ஆகும். பிளேயர் டூ டெஸ்ட்ராய்ல வந்து எனக்கு யார் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஆர்ஆர்ல வந்து இவங்கதான், துஷார் தேஷ்பாண்டேவா இருக்கட்டும், தீக்ஷனா இருக்கட்டும், இவங்க நல்லாவே எக்ஸ்பென்சிவ் போயிருக்காங்க. ஸோ அதை தாண்டி ஹசரங்காவை நான் சொல்லுவேன். ஏன் ஹசரங்கா அப்படின்னா 3 ஓவர் தான் போட்டிருக்காரு, பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஸோ ஆல்ரெடி வந்து டோட்டல் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதையும் மீறி அவர் அடிக்க விட்டதுதான் வந்து 3 ஓவர் தான் போட்டிருக்காரு. பட் அந்த ஓவர் நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹசரங்கா வந்து இன்னைக்கு பிளேயர் டு டெஸ்ட் ஆயில அவர் தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு சுமாரா தான் இருந்தாங்க. ஆர்ஆர் பவுலிங் ரொம்ப வீக்கா தான் இருந்தது. பட் அதுல ரொம்ப வீக்கா இருந்தவர் ஹசரங்கா. பிளேயர் வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட், அதாவது பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு பார்த்தா நம்ம பில் சால்ட் சொல்லுவேன். விராட் கோலியும் சொல்லுவேன். பட் பில் சால்ட் ஏன் சொல்றேன்னா பயங்கர ஒரு எப்படி சொல்றது, ஒரு பயங்கர இம்ப்ரெசிவான ஓப்பனரா இருக்காரு. அவர் வந்தோடனே வந்து ஷார்ட்ஸ் ஆடினோடனே விராட் கோலிக்கு அந்த சைடு ஓகே நம்மளுக்கு அவர் வந்து ஃபர்ஸ்ட் டேக் ஆன் பண்ணிடுறாரு எல்லாத்தையும். அதுக்கப்புறம் விராட் கோலி செட் பண்ணி அவரோட எடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ பயங்கரமான பேட்டிங் வச்சிருக்காங்க ஆர்சிபி. ஸோ அதுல பில் சால்ட் வந்து நல்ல பிளேயரா இருக்காரு. அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். ஸோ ஆதி, உன்னோட கருத்துக்கள் சொல்ல சொல்லு. ஸோ ஆர்ஆர் வந்து ஜெய்ப்பூர்ல எனக்கு மேட்ச் நேரம் இருந்துச்சு. ஸோ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா சின்னசாமியில மட்டும் தான் தோக்குறாங்க போல. பட் மற்ற ஊர்ல போய் அந்த டீமை போட்டு வந்துடுறாங்க. எல்லா பெரிய டீம் போடுறாங்க, யாரையும் ஓடுறது இல்லை. அதுவும் இன்னைக்கு கிரீன் ஜெர்சி வேற போட்டாங்க. தோப்பாங்க நினைச்சு வின் கோ பண்ணிட்டாங்க. கிரீன். இன்னைக்கும் கிரீன் தான். அந்த மாதிரி ஆடினாங்க. கன்வின்சிங் வின். பேட்டிங்ல ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 175 எனக்கு தெரிஞ்சு 200+ அடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். 175 வந்து அந்த கிரவுண்ட கொஞ்சம் கம்மி தான், பிலோ பாரா தான் தெரிஞ்சுட்டு. 200+ அடிச்சிருந்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் நல்லா பண்ணாங்க ஜெய்ஸ்வால். பட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாங்க. சாம்சன் அடிக்கலைன்னா கூட மற்ற பிளேயர்ஸ் கொஞ்சமாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பட் அப்புறமா ஸ்லோ ஆயிடுச்சு. ஸோ அது கரெக்டான ஃபினிஷிங் அமையலை இந்த வாட்டி ஆர்ஆருக்கு. மற்றபடி ஆர்சிபி சொல்ல வேணாம். ஃபில் சால்ட் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி படிக்கல் 2 பேரையும் முடிச்சிட்டாங்க. 1 விக்கெட் 9 விக்கெட்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேயே தெரிஞ்சுட்டு அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. சேசிங் பேட்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. ஸோ அதுலேயே சூப்பராக முடிஞ்சிச்சு. பெஸ்ட் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபில் சால்ட் இருக்காரு. பட் அதை தாண்டி எனக்கு படிக்கல சொல்லுவேன். ஏன்னா என்ன சொல்றது, கரெக்டாக முடிச்சாரு. இன்னைக்கு விராட் கோலி கூட அவுட் ஆகாமல் அதே சமயம் ரன்னும் அடிச்சார் நல்லாவே. ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல எடுத்து போய் முடிச்சாரு. ஸோ படிக்கல சொல்லுவேன் இன்னைக்கு. மற்றபடி வர்ஸ்ட் பிளேயர் வந்து டோட்டலாக ஆர்ஆர் பவுலர்ஸ் சொல்லணும். ஏன்னா நிறைய எக்ஸ்பென்சிவாக போயிருக்காங்க. அசரங்கா வந்து அன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் சூப்பராக போட்டாரு. பட் அதுக்கப்புறம் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. போன வாட்டி இந்த மேட்ச் ரொம்ப மோசம்.
அது போக நம்ம டிக்ஸ்னா துஷார் தேஷ்பாண்டே அந்த செட்டை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. எக்ஸ்பென்சிவா தான் போடும், என்ன மேட்சா இருந்தாலும் எக்ஸ்பென்சிவா தான் போடுவான்னு ஒரு முடிவோட தான் இருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு ஆர்ச்சரும் செட் ஆகலை. ஸோ அதனாலேயே போயிடுச்சு, அப்படியே கேரி ஆயிடுச்சு கேம் அப்படி. ஸோ அதுதான் கன்வின்சிங் வின் ஆர்சிபிக்கு. ஓகே ஓகே, சூப்பரா சொன்னேன். ஸோ நான் என்னோட விஷயம் என்னன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் வந்து ஒரு நல்ல ஒரு தொடக்கம், நல்ல ஒரு ஸ்டார்டிங் போச்சு. பட் ஆஃப்டர் தட் என்னதான் பேட்டிங் லைனப் இருந்தாலுமே வந்து தடவ ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ 25 பால்ஸ் 33, ஏதோ ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து லோ ஸ்கோரிங் ஆயிடுச்சு. ஸோ ஜெய்ஸ்வால் வந்து அங்கே 40 பால்ஸ் 75 அடிக்கும் போது பின்னாடி வர நீனும் அந்த ஃப்ளோ கொஞ்சம் கொடுத்துருந்தா மேபி 200 போயிருக்கும். 200 போயிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ கேம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அங்க ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேட்ஸ்மேன் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. மாத்தடி அடிக்கலாம். ஸோ மற்ற டீம் கூட மாத்தடி அடிக்கும் போது நீ இங்கேயும் அடிக்கலாம், ஏன் அடிக்காம விட்டனுங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ பவுலர்ஸ் நல்லா போட்டாங்களா, இல்லை நீ வந்து நான் நிக்கணும், விக்கெட்டை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்து பொறுமையா ஆட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த பக்கம் வரும்போது ஹாரிஸ் சொன்ன மாதிரி தான், பயங்கரம் வந்து சரியான ஓப்பனிங். ஸோ உப்பு, நம்ம தலைவர் சால்ட், அவர் வந்து போட்டு பொல பொலன்னு பொழந்தாரு. ஸோ உப்பு மாதிரியே வந்து தெரிக்குது எல்லாமே, போடான்னு. ஸோ அந்த 33 பால்ஸ் 65ங்கிறது சும்மா கிடையாது. 30 பாலுங்கிறது 65 அதிகம். ஸோ அதுவே ஒரு சம ஸ்டார்ட்னே சொல்லலாம். கிராஃப் அப்படியே தூக்கி வச்சிட்டாரு. அண்ட் கூட வந்து கோலி அவர் ஒரு கேம் ஆடினா போடும், அதை தாண்டி நான் 6 அடிக்கணும் 4 அடிக்கணும் கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. சிங்கிள் டபுள் ரொட்டேட் பண்ணாலே போதுங்கிற மைண்ட் செட் வந்திருக்கும். ஏன்னா இவர் வந்து செம்மையா கொண்டு போயிட்டாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா நான் பாக்குறேன். அண்ட் படிக்கலும் கூட நின்னும் முடிச்சதுல ஓகே. ஆனா அவர் தூக்கி நான் ஸ்டார் பிளேயர்னு சொல்ல முடியாது எனக்கு. ஸ்டார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு உப்பு, நம்ம தலைவன் தான். ஏன்னா 30 பாலுக்கு வந்து 65 65 ரன் சும்மா கிடையாது. ஸோ அதுதான் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளே யூட்டிலைஸ். ஆர்சிபி பவுலர்ஸும் நல்லா அதான் அந்த போட்டாங்க. என்ன சொல்றது, பவர் பிளே யூஸ் பண்ணாலே மேட்ச் வின் பண்றலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தது இவரு தான். நெத்தியம் 6 ஓவர்லயே வந்து அடிச்சு கீழ்ச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீ ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிச்சா போதுங்கிற கணக்கு வந்துருச்சு. அதுக்கு மேல ப்ரெஷர் ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஜாலியா வந்து அடிச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர் பவுலிங் ஃபுல்லாவே சொதப்பல். அதுல வந்து நம்ம மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர்னு சொல்லலாம். அவரே வந்து நீங்க சொல்லிருக்காரு, சந்தீப் சர்மா 2.3 ஓவர்ஸ் போட்டு 29 ரன்ஸ் கொடுத்துறாரு. ஸோ அதுவே வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அண்ட் அசரங்கா 3 ஓவர்ஸ் 33, ஸோ எக்ஸ்பென்சிவ். ஸோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. தீக்ஷனா 2 ஓவர்ஸ் 21. இந்த மாதிரி எல்லாருமே நான் வரிசையா சொல்லிட்டு வரலாம். ஸோ அதுக்கு நான் வரல. ஸோ இந்த 3 பேரை மட்டும் நான் பிக் பண்ணிட்டு இது பண்றேன். அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சிஎஸ்கே கூட விக்கெட் எடுத்தாருன்னு சொன்னேன் அசரங்கா. சிஎஸ்கே ஒரு டீமே இல்ல அசரங்கா. அவர் ஓவர்ல விக்கெட்டை விட்டு மைண்ட் ஃபோக்கு தான் போனாங்க. So அதுதான் சொல்லணும். அவர் ஓவர் அடிக்கலாம், நினைச்சா அடிக்கலாம், தூக்கி சொயிட்டலாம். எக்ஸாம்பிள் மத்த இந்த டீம் எல்லாம் நான் சொல்லுவேன். ஸோ ஓகே, சொல்லிட்டு இதை முடிச்சுக்கலாம். ஸோ வேற ஏதாவது இந்த மேட்ச் பத்தி சொல்லணும்னு இருக்கா, இல்ல அடுத்த மேட்ச் போவா? இந்த மேட்சை பத்தி ஒன்னே ஒன்று சொல்லணும். ஆர்சிபி பவுலர்ஸை பத்தி சொல்லிக்கிறேன். குணால் பாண்டியா இருக்கட்டும், அசிலுடா இருக்கட்டும், புவனேஸ்வர் குமார் இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு அவர் சர்மா ஸ்பின்னர், அவர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அடிக்க விட்டுருக்காரு எக்ஸ்பென்சிவா. மற்றவங்க எல்லாருமே டீசெண்டா தான் போட்டிருக்காங்க. ஸோ 175ங்கிறது வந்து அவங்களால அடிக்கவே முடியல. ஆறாரு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அந்த ஆர்சிபியோட பவுலர்ஸ் கன்சிஸ்டன்ஸா நல்லா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ஆர்சிபி வின்னிங் ஸ்ட்ரீக்கான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதனால ஆர்சிபி பவுலர்ஸ் இப்படியே போயிடுச்சுன்னா அவங்க நல்ல ஒரு ஒரு பிரைட்டான ஒரு ஃபைனல்ஸ் அவங்களுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். ஓகே சரி, ஓகே. அதுதான் பவுலிங் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. நம்ம பேட்டிங் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தோம் கடப்பாறை அப்படின்னு. பட் பவுலிங்குமே ஓரளவுக்கு வந்து சூப்பரா தான் போடுறாங்க ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ மேலும் மேலும் மேட்சஸ் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்க போகுதுன்னு. பிளே ஆஃப் போவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் மேட்ச் 29. இட்ஸ் பிக் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். எம்ஐ வர்சஸ் டிசி, சரியான ஃபைட்டுன்னு சொல்லலாம். ஒன் சைடுனே போல கேம், நல்ல ஒரு ஃபைட் கொடுத்தாங்க, டஃபா போச்சு. ஸோ இதுல என்னென்ன மிஸ்டேக் நடந்ததுன்னு நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா சொல்ல முடியாது. ஸோ அதான் மொத்த சம்மரில இருந்து பெஸ்ட் பிளேயர்ல இருந்து அதே மாதிரி ஆரம்பிச்சலாம். ஸோ இந்த வாட்டி நம்ம ஆதிக்கிட்டே ஆரம்பிக்கலாம். ஆதி, உன்னோட இதை சொல்லு. இது ஆக்சுவலா ரொம்ப சூப்பரான மேட்ச். ஏன்னா டிசி வந்து அன்பீட்டனா இருந்தாங்க. இன்னைக்கு தான் தோத்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்திருக்காங்க. அதுவும் ஏன் தோத்தாங்கன்னா கடைசியில 3 ரன் அவுட்ல தான் ஜெயிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ். அப்படி ஒரு மேட்ச் அது. ஹேட்ரிக் ரன் அவுட் போல வரிசையா 3 மேட்ச் டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இப்போ அப்படியே சூப்பரான கேம் இது. ஸோ பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு ஆக்சுவலா நல்லா பேட்டிங் 93. ஆடினாங்க மும்பை இந்தியன்ஸ். ஆமா 193 நல்ல ஸ்கோர் மும்பை தான். 205. மும்பை 205. மும்பை 200 அடிச்சது வந்து கரெக்டான ஒரு பார் ஸ்கோர் தான். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம், பட் ஆக்சுவலாக சூப்பரான ஸ்கோர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போர்னு தெரியும், அப்பயே தெரிஞ்சுச்சு. ஏன்னா டிசி நல்ல பேட்டிங் டீம் வேறு. ஸோ அப்பயே தெரிஞ்சுட்டு ஒரு நல்லா போகும் ஒன்று. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திலக் வர்மா இன்னைக்கு ஃபார்ம் சூப்பராக ஆடினாரு. ஸ்கை ஆடினாரு. அண்ட் வில் டிக்கிள்டன். ஸோ அந்த ஓப்பனிங்லேருந்து ஒரு ப்ராப்பரான அமைஞ்சிருச்சு. ஸோ ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணாங்க இன்னைக்கு. பட் இவங்க எல்லாம் இருந்தும் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் பிளேயர் வந்து நான் இன்னைக்கு நமந்தீர் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சூப்பராக ஃபினிஷிங் கொடுத்தாரு. ஸோ வருஷம் வருஷம் வந்து ஒரு மும்பை பிளேயர் கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த மாதிரி. நல்லா பேட்டிங் ஆடுற பிளேயர் கண்டுபிடிச்சிடுறாங்க. நமந்தீர் வந்து 2-3 மேட்ச் நல்லா தான் பண்ணாரு. இந்த மேட்ச் சூப்பராக பண்ணாரு. ஸோ எனக்கு ஸ்டார் பிளேயர் அவரை சொல்லுவேன். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா டிசியில் குல்தீப் யாதவ் சூப்பராக போட்டார். ஒரு 4 ஓவர்ஸில் நல்லா எக்கனாமியாக போட்டார். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் இன்னிங்ஸில் வந்து மும்பை பவுலர்ஸ் எல்லாருமே அடி வாங்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்க இப்போ ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 2 தான் போச்சு. அப்பப்போ தான் விக்கெட் எப்படியோ வந்துட்டாங்க. கருண் நாயர் சூப்பராக ஆடினாலும் கரெக்டாக ஃபினிஷிங் செட் ஆகிறதுனால அந்த 3 ரன் அவுட்டில் வந்து மேட்ச் எப்படி ஜெயிச்சிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா என்னதான் நீங்கள் பவுலிங் நல்லா இருந்தாலும் ஃபீல்டிங்கில் வந்து மேட்ச் வின் பண்ண முடியும்னா இந்த மேட்ச் வர சம்மரி இந்த அலர்ட்னஸ் ஃபீல்டில் இருந்தால் கண்டிப்பாக யூ கேன் மேக் திங்ஸ் ஹேப்பன். நடக்கலைன்னா கூட நடக்க வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் அது. ஸோ மும்பை ஃபேன்ஸ்லாம் இன்னைக்கு செம்ம ஜாலியாக இருந்தாங்க. இதாண்டா எங்கள் மும்பை அப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஓகே. பார்ப்போம் இதை வச்சு பிளே ஆஃப்ஸ் வராங்களான்னு பார்ப்போம். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆன் பேப்பர் நல்ல டீம் தான் அது. அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். மேட்ச் தான் வின் பண்ணல. இனிமே வின் பண்றாங்களான்னு பார்ப்போம். ஓகே, அவ்வளவுதானா? பிளே டு டெஸ்டா யாருமே இல்லையா? டிஸ்ட்ராய்ன்னு பார்த்தா யாரும் சொல்லணும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பெருசாக சொல்லணும் இல்லை. ஆனால் இவரு ஓகே. வேணா சொல்லலாம். ஜேஎஃப்எம் சொல்லலாம். கண்டினியூஸ் ஃபெயிலியர். அவரை ரொம்ப ஓகே. டிராவிஸ் ஹெட் மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஃபார்ம் வரல இன்னும். அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கு. சரி, ஓகே. ஓகே ஹாரிஸ், கமான், உன்னோட கருத்துக்கள் எழுது வை. டாப்பு டீப்புன்னு. வந்துட்டான் 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 அப்படின்ற மாதிரி மும்பை வந்து செதற விடுறாங்க. அவங்களோட கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன மாதிரி கம்பேக்னா, அன்பீட்டனான ஒரு டிசியை வந்து அடிச்சு, டிசி அடிக்கிற எந்த டீமா இருந்தாலும் நாங்க அடிப்போம்டான்ற லெவலுக்கு மும்பை அடிச்சிருக்காங்க. ஸோ அதுல முக்கியமா நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னா வந்து திலக் வர்மா. மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு சூப்பரா ஆடிட்டு இருக்காரு, பயங்கரமா ஆடுறாரு. அவர் அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருந்தது. 60+ அடிக்கிறாரு. ஒரு T20ல அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ரொம்ப முக்கியம் ஒரு டீமுக்கு. நடுவுல வந்து ஒரு மிடில் ஆர்டர்ல பயங்கரமா அப் பண்ணி விடுறது. ஓப்பனிங்ல இருந்து ரிங்கிள்டன் சூப்பரா ஆடினாரு. 40 ரன் அடிச்சு. ரோஹித் சர்மா ஃபெயிலியர். பட் ரிங்கிள்டன் வந்து ஓகே, ஓப்பனிங்ல அவர் அவுட் ஆனாலும் நான் ஆடிடுறேன்னு சொல்லிட்டு ஆடி எடுத்துட்டு வந்தாரு. சூரியகுமார் யாதவும் நல்ல பேட்டிங். அவரும் 40 ரன் அடிச்சிருந்தாரு 28 பாலுக்கு. ஸோ 205ங்கிறது ஒரு நல்ல டோட்டல். ஆனா டிசில நல்ல பேட்டிங் இருக்கனால ஸோ அவங்க அது பத்தாம தான் இருந்திருக்கும். ஆக்சுவலா டிசி வந்து வின் பண்ணியிருக்க வேண்டிய மேட்ச். சின்ன சின்ன மிஸ்டேக்கால டிசி சொதப்பிருக்காங்க. நீங்க ஸ்கோர் போர்டு எடுத்து பார்த்திருந்தா கருண் நாயரை தவிர அங்க யாருமே ஆடல பெருசா. ஒரு ரன் அடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட் தான் போகுதே தவிர ஒரு பெரிய ஸ்கோர் பாத்தீங்கன்னா அது கருண் நாயர் மட்டும் தான். கருண் நாயர் வந்து சூப்பரா ஆடினாரு, பயங்கரமா ஆடினாரு. ஒரு பெரிய கிரெடிட்ஸ் தான் கருண் நாயருக்கு. ஏன்னா பும்ரா பால் எல்லாம் சப்பையா ஒரு 6 அடிச்சாரு. அந்த ஷாட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. லெக் சைட்ல விட்டாரு. அந்த அதான் நம்ம கருணாயர் தான் வந்து ஒரு ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸா டிசிக்கு இருந்தாரு. ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா மும்பைல வந்து ஓவராலா லாஸ்ட், அதாவது அந்த டெத் ஓவர்ல நல்லா மும்பை வந்து நல்லாவே ஒரு டிசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ஹார்திக் பாண்டியா வந்து ஓகே இவங்க எல்லாம் வச்சு நம்ம போட்டுலாம் சொல்லி நல்லாவே எடுத்துட்டு போனாரு. ஸோ பிளேயர் டு டெஸ்ட்ராயில வந்து நான் 2 பிளேயர் சொல்லுவேன். டிசிக்கு தோக்குறதுக்கு முக்கியமான காரணமான டிசியோட ஓபனர் ஜெய்க், அப்புறம் வந்து மிச்சல் ஸ்டாக் வந்து எல்லா மேட்சும் நல்லா போட்டாரு. இந்த மேட்ச் செம்ம எக்ஸ்பென்சிவ். அடிச்சு கொளுத்திட்டாங்க. ஒரு 4 ஓவர்லயுமே பயங்கர எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு. சோ அந்த எக்ஸ்பென்சிவ் அந்த ரன் அவர் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தா இனிமே ரன் ஷார்ட் பண்ணிருக்கலாம். பட் மிச்சல் ஸ்டாக் அடி துவம்சம் பண்ணிட்டாங்க, அடி காலி. ஸோ அதே மாதிரி ஓப்பனர், டிசி ஓப்பனர் அவர் வந்து எல்லா மேட்சுமே வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அவர் வந்தோடனே பயங்கரமான ஒரு அட்டாக்கிங் மோட்ல போவார் அப்படின்ற மாதிரி. பட் டக்ல போயிருக்காரு. ஸோ அதே மாதிரி அவர் டக்ல போயிட்டா எல்லா மேட்சுமே KL ராகுல் அடிப்பாருன்னு கேட்டா கஷ்டம் தான். ஏன்னா இந்த மேட்ச் அவருக்கு வந்து கிளிக் ஆகல.
அவர் அவுட் ஆயிட்டாரு. அதனாலேயே டிசிக்கு வந்து கருணாயர் தவிர பெருசு யாருமே ஆடல. அஸ்தோஷ் சர்மா வந்து ஓகே, அவர் ட்ரை பண்ணாரு, பட் அவருமே 15 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுதான் எனக்கு இன்னைக்கு நல்ல பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்ல கருணாயர் வைக்கிறேன். பிளேயர் டு டெஸ்ட்ராய்ல மிச்சல் ஸ்டாக்கும் டிசி அந்த ஓப்பனர் ஜெயிக்கும் வைக்கிறேன். ஓகே, சூப்பர். அவ்வளவுதான். ஸோ என்னோட இது பாத்தீங்கன்னா முக்கியமா எம்ஐ. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். மும்பைக்கு குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னர் கரண் சர்மா 3 விக்கெட் எடுத்திருந்தாரு, பயங்கரமா போட்டிருந்தாரு. ஸோ கரண் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்து அவர் இம்பாக்ட் ஆயிருக்காரு. ஸோ அவரோட ரோல் மெஜாரிட்டியா இருந்துச்சு அவங்க வின்னிங்ல. ஸோ கரண் சர்மாக்கு வின்னிங்ல பகுதி இது இம்பாக்ட் கொடுத்திருக்காருன்னு சொல்லுவேன். அது ஏதோ ரோஹித் சர்மாவோட 3 ஏதோ சொல்லிட்டு போட்டிருந்தானுங்க, பாத்தியா? ஆமா, ஆஹ் அது ரோஹித் சர்மா கேப்டன் வெளியே ரோஹித் இருந்துதான் சர்மா. சொல்லுவாரு, அதை மாத்துவாரு அப்படின்னாலே. டக் அவுட்லயே கேப்டன் வேற லெவல்ல வேலை ஆக மாட்டா அப்படின்றதுதான் அது. அதுதான் இன்னைக்குதான் வந்து நேத்துதான் யோசிச்சேன். ஓகே, இப்பதான் ஓரளவுக்கு ரோஹித் சர்மா வந்து ஐபிஎல் மூடு உள்ள வராரு போல. இத்தனை நாளா சும்மா வந்து ஆடிட்டு சும்மா சாப்பிட்டு ஜாலியா உட்காந்து போன மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆஸ் யூஸ்வல் எம்ஐ வந்து ஒரு டீமா ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒருத்தன் பெர்ஃபார்ம், 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணல, ஒரு டீமா வந்து பேட்டிங்ல வந்து யுனைடெடா வந்து அடிச்சாங்க. ஸோ அதுவே ஒரு சூப்பரா இருந்தது. டிசி வந்து என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா, ஒருத்த மேலேயே மொத்த ப்ரெஷரையும் போட்டு கொண்டு போனனால அங்க கூட ஸ்டாண்ட்ஸ் யாருமே இல்லை. இன்னொருத்தவங்க யாராவது கம்பெனி கொடுத்திருந்தா, அட்லீஸ்ட் சிங்கிள் டபுள்ஸ் ரொட்டேட் பண்ணியிருந்தா கொஞ்சம் மேட்ச் ஈஸியா போயிருக்குமோ, இவங்க பக்கம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் அது, ஜெயிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரோஹித் சர்மா என்ன சொல்றேன்னு தெரியல. ஓப்பனிங்ல வந்து இத்தனை மேட்சஸ் ஆடியுமே வந்து சொதப்பல்லா போயிட்டு இருக்கு. ஸோ வராரு கொஞ்சம் கொஞ்சமா, 4ல இருந்து 10ல இருந்து 12ல இருந்து 16ல இருந்து 18 வந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அடிப்பாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுதான் 10 மேட்ச்ல ஒரு மேட்ச் செஞ்சுரி போட்டுருவாரு. ஸோ அதை வச்சு பேச போனோம். இந்த ஐபிஎல் ஃபுல்லா அதை வச்சு பேசிடுவானுங்க ஹிட்மேன் ஃபேன்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மற்றபடி சொல்றதுக்கு இல்லை, மிச்சம் எல்லாருமே வந்து நல்லா சூப்பராகவே ஆடினாங்க. ஹர்திக் பாண்டியா போன மேட்ச் இருந்த ஃபார்முக்கு நான் இந்த மேட்ச் போட்டு பொழப்பாருங்கிற மாதிரி நான் மைண்ட் செட் இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி 2 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஓகே, எதுவும் சொல்ல முடியாது. அதுதான். அண்ட் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்க வந்து பேட்டிங் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒன் மேன் பெர்ஃபார்மன்ஸ் ஷோ, ஒன் மேன் ஷோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு நாயர். ஸோ 89 ஆஃப் 40 பால்ஸ். ஸோ அது வந்து பெரிய திங்னு சொல்லலாம், ஈஸியான இது இல்லை. பட் அங்க என்னன்னா ஆதி சொன்ன மாதிரி ரன் அவுட்ஸ் மேபி மேட்சை மாத்திச்சோ, எதுக்கு தேவையில்லாத இந்த மாதிரி ரன் அவுட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. 3 ரன் அவுட் அது தேவையில்லாதது இருந்தா நான் யோசிச்சிட்டேன். ஸோ அதை பொறுமையா நின்று ஆடி இருந்தா மேபி மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். அதுவும் ஒரு certain இதுல இருக்கு. ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா வந்து திலக் வர்மா, கை அண்ட் நமன், இவங்க 3 பேருக்கு நான் சொல்லுவேன். இங்கேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் கருண். ஸோ இவரை மட்டும் தான் நான் சொல்ல முடியும். மற்றவங்க யாருமே வந்து எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். பிளேயர்ஸ் அதே மாதிரி பவுலிங்ல பார்த்தா குல்தீப். ஸோ இவ்வளவு எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்க டைம்ல வந்து குல்தீப் மட்டுமே வந்து சூப்பரா போட்டாரு. ஸோ அது வந்து பெரிய திங் தான், பெரிய விஷயமா வந்து நான் பாக்குறேன். அண்ட் வந்து பிளேயர் டு டெஸ்டாயில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே போட்டு பழகலாம். ஜஸ்பிரித் பும்ராவே வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்லலாம். ஸ்டார்க்குமே வந்து 3 ஓவர் போட்டு 40 ரன். 40 ரன் 3 ஓவர்ல 40ங்கிறது பெரிய விஷயம். ரெண்டாவது அட்லீஸ்ட் நீ 40 ரன்ஸ் கொடுத்தாலுமே விக்கெட் எடுப்பேன், 4 to 3 விக்கெட்ஸ். அதுவுமே இன்னைக்கு இல்ல ஸ்டார் கிட்டே இருந்து. அதுவே ஒரு பெரிய மைனஸா நான் பாக்குறேன். அண்ட் சாட்னருமே பாத்தீங்கன்னா 4 ஓவருக்கு 43. ஸோ இதுதான் வந்து பெரிய டிசப்பாயின்மெண்டா நான் பாக்குறேன். ஏன்னா ஜஸ்பிரித் பும்ரா வந்து விக்கெட் எடுக்கணும்னா கூட அந்த எக்கனாமின்னு ஒன்று இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பும்ராக்கு வந்து அந்த எக்கனாமி எதுவுமே இல்லை. ஸோ போன மேட்ச்மே தெரிஞ்சிச்சு அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காருன்னு. ஸோ இந்த மேட்ச்மே அது கண்டினியூ ஆகுது. ஸோ கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தா இன்னுமே வந்து சூப்பரா கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசனையா இருந்தது. ஸோ இதுதான் வந்து என்னோட இது. அண்ட் எம்ஐ ஒரு டீமா வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல வந்து ஃபயரா ஜெயிச்சுட்டு பிளே ஆஃப்ல போவாங்களா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவ்வளவுதான். முடிச்சிடவா இல்ல ஓவரால வேற ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இல்ல ஓகே தான். எனக்கு மும்பை வந்து இப்போ மேல போயிட்டாங்க. கீழே இருக்கிற ஒரே ஒரு டீம் தான் 2 பாயிண்ட்ல இருக்க அந்த மஞ்சள் படை தான். மற்றபடி எல்லாமே வந்து மேல போயிட்டாங்க, ரேஸ்ல ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. மும்பையும் டேக் ஆன் பண்ணிட்டாங்க. அவங்களோட இன்னைக்கு டீம்ல இருக்க எந்திரிப்போமா? மைனஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பிளஸ் போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கு. அது இன்னைக்கு நைட்டு நம்ம பேச போறோம். நிறைய சேஞ்சஸ் சொல்லி பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க. எந்த லெவலுக்குன்னு பார்ப்போம். பார்ப்போம். இன்னும் பூரன் இந்த அடிக்க உலகம் போறோம். நம்பிட்டா இருக்கு. பூரனை யார் சரி, அடிப்பாங்க உலகம் நம்புதோ நினைக்கிறீங்க? இல்லையோ, யார் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் யாராவது பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும். குட் டு சி அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா அபிஷேக் சர்மா அப்படி காட்டுவார்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ராகுல் திரிபாதி காட்டினா நல்லா இருக்கும். இன்னைக்கு பூரன் அவுட் ஆயிடுவான்னு தோணுது. பார்ப்போம். ஓகே,
நல்ல ஒரு ஓகே இதா பார்ப்போம். பாப்போம் இந்த மேட்ச் ரிவ்யூஸ் அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, யார் வேணா அடிப்பாங்க. கீப்பரா கேப்டனா? ஓகே ஓகே. பெரிய தலை சின்ன தலை. சிஎஸ்கே vs எல்எஸ்டி மேட்ச் ரிவ்யூஸ் வந்து நாங்க இன்னைக்கு நைட் வந்து உங்களை சந்திக்கிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அதாவது அந்த மேட்ச்லயுமே நம்ம ஸ்டார் பிளேயர் இருப்பாரு. சோ அதையும் பார்க்க வந்துடுறாங்க. பிளேயர் டு வாட்ச் அவுட்ல நான் இன்னைக்கு தீபக் கூட வந்து ஹைலி எக்ஸ்பெக்ட் பண்றேன். 1-1 வந்து சும்மா கலக்குன்னு கலக்க போறாரு. ஓகே அதுதான் சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து ஒரு 4 விஷயம் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சய், ஹாரிஸ் அண்ட் ஆதித்யா ஃப்ரம் குஜால்ஸ். நன்றி, வணக்கம், பாய்.